எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, இன்றைய தலைப்பாக சிஷ்யன் குருவுக்கு கோமணம் துவைக்க வேண்டுமா? அது வேடிக்கையாக இருக்க அப்படின்னு இப்போ கேட்காதீங்க. இதில் ஒரு நல்ல அருமையான விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பாக இளம் வழக்கறிஞர்கள் இதை பார்க்கணும். அதே போல் ஒரு ட்ரைனிங் ஸ்டேஜில் இருக்கிற எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இதை கேட்டால் அவங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் அந்த பட்டன் அமுக்குங்க. அதில் எதுவும் உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் இதுவரையும் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது ஒரு நாகரிகம், அடிப்படை நாகரிகம். இதில் ஒன்றும் நம்ம குறைஞ்சி போயிட போகிறதில்ல, காசு பணம் நம்ம ஒன்றும் கேட்கல. அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த தலைப்புக்குள்ளே பல்சுவையாகவும் சில விஷயங்கள் வரலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் கேமராவை. நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் யாரும் கமெண்ட் பண்ணி எதுவும் விஷயங்கள் என்கிட்ட கேட்குறதில்ல. என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கும், சார் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏற்கனவே நான் அதை போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கு என்னென்னு, ஃபோனில் நீங்கள் பேசும்பொழுது நான் கோர்ட்டில் இருக்கலாம் அல்லது வேறு வேலையில் இருக்கலாம், உங்கள் ஃபோனை அட்டன் பண்ண முடியாமல் போயிடலாம். அதனால் உங்களுக்கு ஒரு வருத்தம் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபோன் பண்ணிவிட்டு மிஸ்டு காலை பார்த்துட்டு பேசணுங்கும்போது நம்பராக தான் இருக்கும். ஏன்னா உங்கள் நம்பர் என் கான்டாக்டில் இருக்காது. அதனால் கூட நான் அதை கவனிக்காமல் போயிடலாம். ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையோ சந்தேகங்களையோ எதுவும் சொல்லணும்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும் கீழே. யூடியூப் பார்க்குறீங்க, அதில் கமெண்ட் மோர்னு போட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் வரும். அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணலாம். சப்போஸ் உங்களுடைய கேள்விகளையோ சந்தேகங்களையோ அல்லது உங்களுடைய விமர்சனத்தையோ அதில் டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அது டைப் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும் சில பேருக்கு. அவர்கள் என்ன செய்யலான்னா, அந்த வாட்ஸ்அப்பில் பார்க்குறீங்கன்னா, வாட்ஸ்அப்னு இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப்பில் நான் இருக்கேன், உங்களுக்கு தெரியும். அந்த வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜை கூட அனுப்பலாம். அந்த மைக் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி அனுப்பி அப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா, இந்த மாதிரி ஹெட்ஃபோன் வச்சுட்டு அதில் மைக்கில் பேசுனீங்கன்னா வாய்ஸ் மெசேஜாக வரும். உங்களுக்கு தெரியலன்னா உங்கள் வீட்டில் இளைஞர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு தெரியும். வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அதை நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவேன், கேட்பேன். எதுக்காக அப்படி அனுப்புங்க, கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கன்னு சொல்கிறேன்னா, உங்களுடைய சந்தேகங்கள் இருந்ததுன்னா அந்த சந்தேகத்தை நான் நீங்கள் ஃபோனில் கேட்கும்போது டக்குன்னு இம்மீடியட்டாக சிந்திக்காமல் தான் அதுக்கு பதில் சொல்லுவேன். நீங்கள் கேட்குற கேள்வி ஏற்கனவே எனக்கு தெரிந்த பதிலாக இருந்தால் உடனே சொல்லிடுவேன். சப்போஸ் புதிய கோணத்தில் பார்த்து கேட்குறீங்கன்னா அதுக்கு நான் சிந்திச்சு பதில் சொல்லணும். டக்குன்னு ஃபோனில் சொல்கிறோம் ஆமாம் இல்லை இதோ வாயில் சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய வீடியோக்களில் பெரும்பாலான வீடியோக்கள் மேலே இருந்து எனக்கு மேலே உள்ளவங்க யாரோ உணர்த்துறாங்க, அவங்க தான் பேசுகிறாங்க, நான் வெறும் கருவி தான். என்னுடைய வீடியோக்களில் என்னுடைய அனுபவங்கள், சொந்த அனுபவங்களை சொல்கிறேன் பாருங்கள், அது மட்டும்தான் என்னுடைய கை சரக்கு. மற்றதெல்லாம் மேலேருந்து வர்றது தான். அவங்க எனக்கு உட்காரும்போது தலைப்பு வந்துடும், எனக்கு தலைப்பு வந்தோடனே பேச ஆரம்பிச்சிடுவேன். அதுபோல் நீங்கள் கேள்வி கேட்கும்போது ஃபோனில் அது மாதிரி எனக்கு காண்டாக்ட் பண்ண முடியாது. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா அதை நான் படித்து பார்த்துட்டு சிந்திச்சுட்டு எனக்கு தெரியலன்னா கூட மேலே நான் அதை கேள்வி கேட்டு உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். ஆக உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி கேளுங்க அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். யூடியூப்லனா கமெண்ட் பாக்ஸில் பேசுங்க. நன்றி நேயர்களே. இப்போ தலைப்புக்குள்ளே போவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தலைப்புக்குள்ளே போவோம். குருவுக்கு சிஷ்யன் கோமணம் துவைக்க வேண்டுமா? அப்படி அந்த அளவுக்கு குரு விசுவாசம் தேவையா? இதுதான் இப்போ கேள்வி. அந்த காலத்தில் கல்விங்கிற முறை எப்படி இருந்ததுன்னா, கல்வி சாலைகள்னால் எப்படி இருந்ததுன்னா, குருகுலம். ராஜா வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் பணக்கார வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வயசு வந்தோன்னா குருகுலம்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அந்த குரு எங்கேயாச்சும் ஒரு ஆசிரமம் மாதிரி வச்சுக்கிட்டு பாடசாலையும் வச்சுக்கிட்டு தனியாக இருப்பார். குரு பத்தினி இருப்பாங்க. அவங்களும் இந்த சிஷ்யர்களும் சேர்ந்து சமைச்சு அங்கேயே ஹாஸ்டல் மாதிரி அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே படுத்துறங்கி குருவோடையே வாழ்வாங்க.
இத்தனை வருஷம்னு வாழ்ந்து கற்றுக்கு முடித்ததுக்கப்புறம் ராஜா வீட்டு பிள்ளை இருந்தால் குரு வந்து உன் பையனை நல்லபடியாக தயார் பண்ணிட்டேன்னு கொண்டாந்து விட்டுட்டு போவார். இப்படி ஒரு குருகுல வாசம் என்பது ஒரு சிறந்த கல்வி முறை. ஏன்னு கேட்டோம்னா, இது எதுக்காக சொல்ல வரேன்னா, குருகுலம் அப்படிங்கும்போது பல குருகுலங்கள் இருக்கும். பல்வேறு வகையான கல்வி. மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்று போர்க்கலை சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு குரு இருப்பார். இசையை கற்றுக்க ஒரு குரு இருப்பார். வேதங்களை கற்றுக் கொடுக்க ஒரு குரு இருப்பார். மருத்துவத்தை கற்றுக் கொடுக்க ஒரு குரு இருப்பார். அப்புறம் கட்டிடக்கலை அது இதுன்னு அதுக்கெல்லாம் அங்கங்கே தனித்தனியாக குரு இருப்பாங்க. அவங்க கூடவே அந்த சிஷியர்கள் அவங்க கூடவே வாழ்வார்கள். ஏன் இப்படி ஒரு கல்வி முறையை வச்சாங்கன்னா, இப்போ எல்லாம் எப்படி காலைல 9:30 அல்லது 10க்கு ஸ்கூலு, சாயந்தரம் 4:30 5க்குள்ளே விட்டுரும், வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் டியூஷன் போகிறவங்க போவாங்க. இவ்வளோ தான். அப்போ குருவோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியம் இப்போ நவீன காலத்து பிரிட்டிஷ் முறை ஆங்கில கல்வி முறையில் இல்லை. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அதை தான் இப்போ முக்கியமாக தட் இஸ் த மூட் கொஸ்டின். குருகுலம் இதெல்லாம் ஏன் அங்கேயே இருக்கணும், குருவோடே இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இதுக்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி, இதோட தொடர்புடைய நிகழ்ச்சி சொல்கிறேன். எனக்கு வக்கீல் தொழிலில் எனக்கு ஜூனியர்னு என்கிட்ட கற்றுக்கிறதுக்கு யாரும் எனக்கு சிஷ்யர்கள் இல்லை. அதே போல் ஆன்மீகத்தில் நான் கற்றுக்கிட்டதை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் இன்னும் பெரிய ஞானி இல்லை, ஆச்சாரியான் இல்லை, குரு இல்லை. அதனால் என்கிட்ட குரு சிஷ்யரை வந்து சேருவாங்கன்னு எதிர்பார்க்கவும் முடியாது. ஆனால் எனக்கு ஏற்பட்ட ஆன்மீக அனுபவங்கள், ஞான அனுபவங்கள், படிப்பறிவால் ஏற்பட்ட வேத அறிவுகள், வேதாந்த அறிவியல் இதெல்லாம் வந்து நான் யாருக்கு சொல்லித்தர்றது சொல்ல முடியும்போது, என் மனைவி தான் எனக்கு சிஷ்யை. என் மனைவிக்கு நான் படித்தது, உணர்ந்தது, தியானத்தில் உணர்ந்தது, வேதாந்த கல்வி, அத்வைத வேதாந்தம், தியானம், யோகா, அமானுஷங்கள், சயின்ஸு, அரசியல் எல்லாம் நான் அவளுக்கு உட்காந்து பொழுதுபோக்காக சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த காலத்தில் மைத்ரேயின்னு ஒரு தம்பதிகள் தவ யோகிகள் இருந்தாங்க. மைத்ரேயருக்கு சிஷ்யை மனைவி மைத்ரேயி பேர். மனைவி தான் அவருக்கு சிஷ்யை. மனைவிக்கு மைத்ரேயிக்கு நிறைய உபதேசங்கள் செய்திருக்கிறார். நான் அப்படி தான் சொல்லிக்குவேன் என் மனைவிட்ட, நான் மைத்ரேயன் மாதிரி நீ என்னுடைய மைத்ரேயி மாதிரி நான் உனக்கு நிறைய உபதேசங்கள் செய்கிறேன், நிறைய அவளுக்கு சொல்லியிருக்கேன். அது எந்த அளவுக்கு உள்ளே போயிருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அது போயிருக்கு, ஆனால் அது எவ்வளோ வேலை செய்யுதுங்கிறது எனக்கு தெரியாது. சில நேரங்களில் எனக்கு எப்போ தோணும்னு சொல்ல முடியாது. சில விஷயங்களை சொல்லி இங்கே வாங்க எனக்கு ஒன்று தோணுது அப்படின்னு அதை சொல்லி கொடுப்பேன். இருங்கங்க நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த வரேன், இல்லை வா சீக்கிரம் இது தெரிஞ்சுட்டு போ நான் மறந்துட போகிறேன் அப்படின்னு டப்புன்னு கூப்பிடுவேன். சில நேரங்களில் சளிப்போடு வரும், சில நேரங்களில் சொல்லுங்கள் நல்லா இருக்குங்க. இரவு நேரங்களில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி சில சமயங்களில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் 7:30க்கே சாப்பிட்ருவேன். சாப்பிட்டுட்டு ஒரு 9:30க்கு தான் படுப்பேன். 9:30க்கு படுத்ததுக்கப்புறம் லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவேன். நைட் லேம்ப்பு நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கும் சொல்கிறேன், நைட் லேம்ப் யூஸ் பண்ணி நீங்களும் பழகாதீங்க, குழந்தைகளையும் பழக்காதீங்க. நல்ல காரிருளில் தூங்க வேண்டும், இயற்கையான இருளில் தூங்கணும். ஏன்னா முழு இருட்டு முழு இருட்டில் தான் இந்த கண்ணுக்குள்ளே ஒரு திரவம் சுரக்கும், மெலோனின்னு அதுக்கு சொல்லுவாங்க. அந்த திரவம் கண்ணுக்குள்ளே சுரந்து கண்ணுக்கு ஏற்பட்ட அயற்சி, களைப்பு இதெல்லாம் போக்கி அது போசாக்கு விட்டோம். அதுதான் காலையில் பார்த்தீங்கன்னா பூளையாக வெளிப்படும் நிறையா அசுத்தங்கள் இருந்தால். அந்த மெலோனின் சுரக்கிறதுக்கு கும்மிருட்டு தேவை. அதான் பல விஷயங்கள் இதில் சொல்லுவேன்னு சொன்னேன் இந்த வீடியோவில். அதனால் நைட் லேம்ப் யூஸ் பண்ணி பழக்கப்படுத்தாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு உறவினர் இருந்தார், அவர் பிள்ளை டியூப்லைட்டு போட்டாலும் தூங்கும், டியூப்லைட்டு விடிய எரியணும், இல்லைன்னா பயப்படும். அப்படிலாம் பிள்ளைய வளர்த்தாங்க. இப்போ நம்ம டாபிக் வருவோம். அது மாதிரி நான் லைட் லேம்ப் போடாமல் இருட்டில் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு என் மனைவி கட்டில் படுத்துருப்போம், நான் தரையில் தான் படுக்கிறது வழக்கம். தரையில் ஒரு மெத்தை போட்டு சமணம் போட்டு உட்காந்துட்டு சில விஷயங்களை பேசுவேன். ஆன்மீக விஷயங்கள், நல்ல விஷயங்கள், போதிக்கிற மாதிரி உபதேசம் மாதிரி பேசுவேன். அதை உபதேசம் மாதிரி இல்லாமல் ஒரு கதை மாதிரியோ இல்லை ஒரு அனுபவம் மாதிரியோ பேசுவேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க நம்மளாட்டம் ஃபிசிக்கல் ஒர்க் ஜாஸ்தி, அவங்களுக்கு நம்மளாட்டம் ஃபிசிக்கல் ஒர்க் கம்மி உள்ளவங்கள, நம்மளுக்கு வந்து படிப்பு இது பாசிக்கிறோம். அவங்க உழைக்கணும், கிண்டணும், இதெல்லாம் துவைக்கணும் இதெல்லாம் இருக்குது. அப்படி சமயத்தில்
படுத்திருக்கும்போது நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பேன். ஊங்கொட்ட மாட்டாங்க. நான் ஊங்கொட்ட மாட்டேன், எனக்கு சிரமமாக இருக்குன்ட்டுருவாங்க. அதனால் ஊங்கொட்டாத நான் கேட்டுட்டு என்ன செல்லி கேட்டுக்கிட்டு இருக்கியா கேட்டுக்கிட்டேன்னு அப்பப்போ கேட்பேன். ஊங்கும். சில நேரங்கள் நான் வந்து என்ன பண்ணுவேன், மடை திறந்த வெள்ளமாக நிறைய விஷயங்கள் வேகமாக வரும். வேகமாக விறுவிறுன்னு பேசிக்கிட்டு இருப்பேன். அப்போ ஊங்கொட்டுறீங்க, இங்கே ஊங்கொட்ட மாட்டாங்கிறதுனால என்ன கேட்டுக்கிட்டு இருக்கியான்னு நான் கேட்குறத கூட மறந்துடுவேன். எல்லாம் ஓரளவுக்கு பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது அப்புறம் தான் கான்ஷியஸ் வரும். ஆஹா, தூங்கிடுச்சா இல்லையா தெரியலையேன்னு. செல்வினா நோ சவுண்ட். கிட்ட போனால் மெல்லிய கொரட்டை சந்தம் வந்துட்டுருக்கும். கடுப்பு வந்துடும் எனக்கு. நான் ஒரு முட்டா போய வெட்டி போய செவுத்துக்கு பேசிக்கிட்டு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ இப்படி தூங்குறியே அப்படின்னு கோச்சிக்க மாட்டேன், திட்டுவேன். ஆனால் நீ தூங்கிட்டியேன்னு நான் கோச்சிக்க மாட்டேன். உனக்கு தூக்கம் வருது போல, யூ ஆர் கோயிங் டு ஸ்லீப், ஃபெல் இன் ஸ்லீப்புன்னு சொன்னால் என்கிட்ட முன்னாடியே சொல்லிடலாம்ல. நான் நிறுத்திடுவேன்ல, நிறுத்திட்டு நானும் தூங்குவேன்ல. நான் செவுத்துக்கு பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், தூக்கம் வர்றதை கூட சொல்கிறதுக்கு உனக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் சண்டைகள் வரும். அப்புறம் பின்னாடி வந்து ஆமாங்க நான் சாரி, நான் தூக்கம் வரும்போது நான் சொல்லியிருக்கணும், நீங்கள் பாட்டுக்கு என்ன அறியாமல் நீங்கள் பாட்டுக்கு செவுத்துக்கு பேசுகிற மாதிரி வைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் யாருக்கும் கோவம் வரதானே செய்யும் அப்படின்னு உணர்வாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, குரு சிஷ்யனுக்கு ஏன் கோமணம் துவைச்சு போடணும்னா, குரு போயிட்டுருப்பார் அந்த காலத்தில். குளிக்க போவார், ஆற்றுக்கு போவார், சாமி கும்பிட கோயிலுக்கு போவார், வாக்கிங் போவார், மூலிகைகள் பறிக்க போவார், கனிவர்க்கங்கள் பறிக்க போவார், விறகு பொறுக்க போவார், மனைவிக்கு உதவி சமைப்பார், சில சமயம் விளையாட்டுகள் இருக்கும். இது மாதிரி அவங்க கூடவே வாழும் பொழுது அந்த குருவுக்கு எப்போ ஐடியா வருது, நல்ல கருத்துக்கள் வருதுன்னு அவருக்கே தெரியாது. அந்த குருவுக்கே தெரியாது எப்போ கருத்துக்கள் வருதுன்னு. ஏன்னா அவர் குருவாக மட்டும் இல்லாமல் கருவியாகவும் இருப்பார். மேலேருந்து அதை விட மகா குருக்கள் அவங்களுக்கு போதிப்பாங்க. அதை வந்து சிஷ்யரோட பகிர்ந்துக்கணுங்கும்போது அந்த பர்டிகுலர் பீரியட் 9 to 5 மணி தான் அப்படின்னு, 9 to 5 மணி தான்னா அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டே இருக்க மாட்டாங்கன்னா, வர்ற நேரத்தில் அந்த வருது பாருங்கள், அந்த ஸ்பிரிட்டோடு சொல்கிறது இருக்குது பாருங்கள், அதனுடைய இஃபெக்டே தனி, இம்பேக்டே தனி. அதை அவர் ஞாபகம் வச்சுருந்து அதுக்கப்புறம் அதை ரீப்ரொடியூஸ் வாந்தி எடுக்கிற மாதிரி இது என்ன பண்ண வர்றது அப்படியே கடத்தி விட்டுருவார், இந்த பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு. அப்போ அதோட உண்மையான ஸ்பிரிட்டோட ஸ்டூடெண்ட் வாங்குவான். அதை சந்தேகம் அப்போயே கேட்பான். அப்போ அங்கேருந்தும் பதில் கிடைக்கும் இவருக்கு. அதனால் ஒரு குருவுக்கு எப்போ பாயிண்ட்டு தோணுது அந்த கலையில், எந்த கலையாக இருந்தாலும் அதில் எப்போ தோணுதுன்னு அவருக்கே தெரியாது. திடீர்னு தோணும். அதுக்கு நேரங்காலமே கிடையாது. அதனால் சிஷ்யன் அவர் கூடவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, அவர் கூடவே அவருக்கு சசியாக இருக்கணும். அதே மாதிரி அவர் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அவருக்கு ப்ளீஸிங்காக இருந்தால் தானே சொல்லிக் கொடுப்பாரு. குரு குளிக்க போயிருக்காரு, இவன் பாட்டுக்கு கரையில் உட்காந்துக்கிட்டு வேறு பக்கம் தண்ணி அடிச்சுக்கிட்டு டைவ் அடிச்சுக்கிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவருக்கு கருத்து வந்தாலும் இங்கே பாரு ஒரு நல்ல கருத்து வருது, இவன் பாரு கோமணம் துவைச்சி போட்டுக்கிட்டு இருக்கான், இவனுக்கு சொல்லுவார். அங்கே தண்ணி அடிச்சுட்டு தண்ணியில் கும்மாளம் போட்டுக்கிட்டு அதுக்கு சொல்ல மாட்டார், அவன் இழந்துருவான். அப்போ குருவுக்கு சேவை செஞ்சு அவன் கூடவே இருக்கும் பொழுது எப்போ அவருக்கு நல்ல கருத்துக்கள் வருதுன்னு எனக்கு அவருக்கு தெரியாதுங்கிறத நான் என்ன அனுபவத்தில் உணர்ந்தேன். எனக்கும் அது மாதிரி திடீர்னு டாய்லெட்டில் 2 பாத்ரூம் போகிறப்ப கூட சில ஐடியாக்கள் கிடைக்கும். அதுக்காக அப்போ வந்து வாங்க உள்ளே அவங்க கேளுங்கன்னு சொல்ல முடியாது. வந்து நான் அப்படியே ஞாபகம் வச்சு டக்குன்னு ஓடி போய் சொல்லுவேன். அதுபோல் இன்னும் சொல்கிறேன், டாய்லெட்டில் சில பேருக்கு அனுபவம் இருக்கும். உங்களுக்கு டாய்லெட்டில் 2 பாத்ரூம் போகும்போது சில முடிவுகள் நீங்கள் எடுப்பீங்க, அல்லது சில எண்ணங்கள் உங்களுக்கு, சில முடிவுகள் உங்களுக்கு தோணும். அதை செயல்படுத்துங்க. ஒரு எண்ணம் தோணுச்சுன்னா அதை நடைமுறைப்படுத்துங்க, அது சக்ஸஸ் ஆகும். என்னடா இப்படி சொல்கிறானேன்னு என்ன கேவலமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் அனுபவத்தில் உணர்ந்தேன், உங்களுக்கு பலருக்கு அனுபவம் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, காலைல டாய்லெட் போகும்போது அந்த ஆசன வாயிலேருந்து இந்த மலம் வெளியேறும் பொழுது ஒரு உணர்வு ஏற்பட்டு வெளியே தள்ளுறோம் இல்லையா, நரம்புகள் தூண்டி. அப்போ தள்ளும் பொழுது அந்த ஆண்குறிக்கும் ஆசனவாய்க்கும் நடுவில் இருக்கிற அந்த மூலாதாரம்ங்கிற சக்கரமும் ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகி அது அந்த நம்ம அந்த மலத்தை வெளில தள்ளும்போது உணர்வோடு தள்ளும் பொழுது ஏற்படுற நர்வஸ் தூண்டுதலும் இனிஷியேட் பண்ணும். இனிஷியேட் பண்ணால் மூலாதாரம் மிருன்னு மேலே ஏறும். அப்போ நம்ம வெகு நாளியாக யோசிச்சுக்கிட்டு இருந்த விஷயங்களுக்கு முடிவு கிடைக்கும். நல்ல எண்ணங்கள் மேலேருந்து எண்ணங்கள் வரும். அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். ஏன்னா அது செய்யுங்க. அதுபோல் ஒரு குருவுக்கு எந்த நேரத்தில் பாயிண்ட் கிடைக்குது, மேலேருந்து கிடைக்குதுங்கிறது அவருக்கே தெரியாதனால அவர் கூடவே இருக்கணும். தூங்குகிற நேரம் தவிர சில நேரங்களில் நான் ராத்திரியில் தூங்கும்போது கனவுல கூட நல்ல விஷயங்கள் இருக்குன்னு என் மனைவி எழுப்பி சொல்லுவேன் கனவில். அது என்னாங்க கனவில் என்ன தூங்க விட மாட்டேங்கன்னா, அப்புறம்
நானே உணர்ந்துட்டேன், இது ரொம்ப டூ மச் தப்பு, அடுத்தவங்க தூக்கத்தை கெடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதை ஞாபகம் வச்சுக்குவேன். சில சமயம் டைரியில் எழுதி வச்சுக்குவேன். அப்புறம் விடிஞ்சு அதை பேசுவேன். அதனால் குருவுக்கு சிஷ்யன் கோமணம் துவச்சி போடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் கூடவே இருக்கணும். அதுவும் இல்லாமல் அவருக்கு சேவை செஞ்சு அவரை மனசை சந்தோஷப்படுத்தினா அவர்கிட்டருந்து முழுசாக கலையை வாங்கிக்கலாம். இதுதான் இதில் தாத்பரியம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வக்கீல் தொழிலுக்கு வருவோம். இப்போ வக்கீல் தொழிலும் இதே உறவு இருக்கும். குரு சிஷ்யன் பாவனை இருக்கும். எல்லா மாதிரி டாக்டர் தொழிலையும் இருக்கும். சீனியர் ஜூனியர் இருப்பாங்க. எல்லா கலை சார்ந்த எல்லா துறையிலையும் சீனியர் ஜூனியர் இருப்பாங்க. குரு சிஷ்ய பாவனை இருக்கும். இப்போ வர்ற இளைஞர்கள் வக்கீல்கள் ஜூனியர்கள் எந்த ஒரு சீனியர்ட்டும் போய் அமைதியாக இருந்து அவர்கிட்ட ப்ளீஸிங்காக இருந்து சப்மிசிவாக இருந்து கற்றுக்கணுங்கிற ஆர்வம் கம்மியாக இருக்குங்கிறத விட ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதில் ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க ஜூனியர் வழக்கறிஞர்கள். ஒரு ஜூனியர் வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு மிடில் ஏஜில் இருக்கும். அவங்க ஆனா பெண்ணான்னு கூட சொல்ல வேண்டாம், அதிலே நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, பேரெல்லாம் நம்ம சொல்ல வேணாம். அவங்க ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க. அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு இங்கே வர்றாங்க. வக்கீலுக்கு முடிச்சுட்டு இங்கே வர்றாங்க. அவங்க பார்த்த வேலை இந்த வக்கீல் தொழிலுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வேலை. எனவே அவர்களுக்கு வக்கீல் படிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பெங்களூர் யூனிவர்சிட்டிலாம் இருக்குல்ல, அது மாதிரி ரெகுலராக கூட போகாமல் செஞ்சிடலாம். அது படிச்சுட்டு வந்தோடனே அவங்க யார்ட்டுமே ஜூனியராக இல்லை. அவங்கள கேட்குறேன், அவங்க வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க ஏதோ ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க, ஒரு கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க இதை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க படித்து பார்க்குறாங்க. நானும் படித்து பார்க்குறேன் அவங்களுடைய ப்ரீடிங்ஸை. அதில் பல தவறுகள் இருந்தது. நம்ம டக்குன்னு எப்படி சுட்டி காட்டுறதுன்னு சொல்லிட்டு, பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து இது நல்லா இருக்கா, இதில் இது தப்பு இருக்கான்னு அப்படி கேட்கல. படித்து பார்க்குறேன். அப்புறம் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, அதுலேயும் தவறுகள் இருப்பதை காண்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்ட ஜூனியராக இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் யார்கிட்டையுமே கிடையாது, அதை பெருமையாக சொல்லி கொள்கிறார். எனக்கு தேவையில்லை, நான் ஏற்கனவே இந்த லைனில் இருந்தவன் இந்த ரெண்டையும் வச்சுங்க. அதனால் எனக்கு தேவையில்லை சார், நான் அழகாக நானே டைப் பண்ணுவேன், நானே இங்கிலீஷில் எழுதுவேன், தமிழ்லையும் எழுதுவேன், எனக்கு தேவையில்லை, நான் டைரெக்டாக பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட சொந்த சரக்கு இல்லை பல மிஸ்டேக்குகளை அனுபவமின்மையை நான் பார்த்தேன். ஒரு குருவிட்டேருந்து கற்றுக்கிறது, ஒரு சீனியர்ட்டேருந்து கற்றுக்கிறது இருக்கு, அது மிகப்பெரிய விஷயம். சரி, அந்த சீனியருக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சில ஜூனியர் வழக்கறிஞர்கள் கேட்கலாம். நீங்கள் நல்ல சீனியரை தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்களுடைய வேலை. அது உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், விசாரிக்கணும். எல்லா சீனியரும் விஷயம் தெரிஞ்சவங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க, யார்கிட்ட அதிக வழக்கு இருக்குது, எங்கே போனால் நமக்கு வெளில அனுப்புவார், நமக்கு கட்டை கொடுத்து அனுப்புவார், நமக்கு கொஞ்சம் துட்டு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது தவறுன்று நான் சொல்லவில்லை. இப்போ காலத்தின் கட்டாயம் எல்லார்ட்டையும் டூ வீலர் இருக்குது. நாங்கள்லாம் சைக்கிளில் போய் மிதிச்சிட்டு போனாலும் எங்களுக்கு கை காசு செலவு இல்லை. டீ செலவு எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது. டீ செலவுக்குன்னா அப்போ வந்து டீ 10 பைசா, அப்புறம் 15 பைசா, அப்புறம் 25 பைசா ஆனிச்சு. பெரிய செலவு இருக்காது. சைக்கிளே மிதிச்சிட்டு போயிட்டு கற்றுக்கிட்டு சீனியர்கிட்ட இருந்துட்டு வந்துடுவோம். கை செலவுக்கு பணம் தேவையில்லை. இப்போ அப்படி இல்லை. எல்லா ஜூனியர்கிட்டையும் என்ன ஒரு டூ வீலர் இருக்குது, அதுக்கு பெட்ரோல் போடணும், அப்புறம் டீ சாப்பிட்ணும், வடை சாப்பிட்ணும், சில பேர் சிகரெட்டு சாப்பிடணும். இந்த மாதிரி பல செலவுகள் இருக்குது. அதுக்கு வீட்டில் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் அதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது ஒன்றும் தவறில்லை. இருந்தாலும் ஒரு நல்ல சீனியர்கிட்ட போய் இருக்கிறீங்க, அவர்கிட்ட நிறைய கட்டுகள் இருக்குது. அங்கிருந்து ஜூனியர்கள் என்னுடைய நீதிமன்றத்துக்கு வருகிறார்கள், என் பக்கத்தில் அமர்கிறார்கள். அவர்கள் வந்து என்னிடம் சில சந்தேகங்களை கேட்கிறார்கள், அடிப்படை சந்தேகங்களை நான் சொல்லி கொடுக்கிறேன். ஆனால் அதை ஏன் அவர்கள் சீனியர் சொல்லி கொடுத்து அனுப்பவில்லை என்ற ஒரு சந்தேகமும் ஒரு கேள்வியும் எனக்கு மனதில் எழாமல் இருக்காது, எழுகின்றது. அதை அவர்களிடம் நான் கேட்பதில்லை. நாகரிகம் வருது, ஏன் உங்கள் சீனியர் சொல்லி தர மாட்டாரா, என்னிட்ட வந்து கேட்குறா அப்படின்னு நான் கேட்குறதில்ல. ஆனால் இந்த கேள்விக்கு பதில் தெரியாத சீனியராக கூட, அந்தளவுக்கு அவருக்கு தகுதி இல்லாத சீனியரானால், தகுதி உள்ள சீனியர் எனக்கு தெரிஞ்சவொன்று அதிகம் தெரிஞ்ச சீனியர் தான் அவங்க. நான் நினைக்கிறது, சரி அவங்க ஒரு கட்டை கொடுக்கும்போது இந்த ஜூனியர்கிட்ட இப்படி பேசி என்னென்னதுன்னு ஏன் ஒரு பாயிண்ட்ஸ் குறித்து கொடுத்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷனோடு அனுப்பலையா? அனுப்பலை. அதுதான் உண்மை, அனுப்பலை. சரி, அனுப்பாத காரணம் இவங்க கேட்கலையா? தெரியாது. அது அவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு இன்ட்ராக்ஷன். அது நமக்கு இப்படி தெரியும், இவங்க கேட்கலையா அல்லது அவர் சொல்லலையா?
தெரியாது. ஆனால் நான் பொதுவாக என்ன சொல்கிறேன்னா, சீனியர்கள், அனுபவமிக்க சீனியர்கள், வழக்கில் அதிகமிக்க சீனியர்கள் ஜூனியர்களை கோர்ட்டுக்கு தனிப்பட்டு கட்டை கொடுத்து அனுப்பும்போது ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இப்படி இப்படி கேளு, என்னென்ன சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பணும். அதுக்கு முன்னாடி இவர்கள் அதை சொல்லணும்னா அதை புரியணும். அதுக்கு முன்னாடி இவங்க கட்டை முழுசாக படிக்கணும். கட்டையே படிக்கிறது இல்லை. ஜூனியர் மட்டும் இல்லை, சில சீனியர்களும் அவங்க சீனியர் சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் நான் அவங்களுடைய பூர்வீகத்தை ஆராய்ச்சி பார்த்தா அவங்க எந்த ஒரு சீனியர்ட்டையும் நிரந்தரமாக இருந்து கற்றுக்காதவங்களாக தான் இருக்கிறாங்க. அப்போது ஒருத்தர் இருந்தார், குருவுக்கு கோமணம் துவைச்சப்படாத ஒண்டி தான் பாக்கின்னு நினைக்கிறேன். அப்படி ஒருத்தர் இருந்தார் தஞ்சையில். அவருடைய சீனியர் மிகப்பெரிய ஃபேமஸ். அந்த காலத்தில் நான் ஜூனியராக போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த காலத்திலேயே மிகப்பெரிய கிரிமினல் லாயர். அவரை விட்டு அடிச்சுக்க ஆள் இல்லை அப்படின்னு அவரிடம் ஒரு ஜூனியராக சேர்ந்தார். அவர் பேரெல்லாம் வேணாம், 2 பேர் பேரும் வேண்டாம், அவங்ககிட்ட அனுமதி இல்லாமல் நான் சொல்லக்கூடாது. நிகழ்ச்சியை மட்டும், சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன், செய்தியை மட்டும் சொல்கிறேன், சம்பவம் செய்தி மட்டும். அந்த ஜூனியர் அந்த சீனியர்ட்டு நிறைய பேர் ஜூனியர் இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் ஜூனியர் மட்டும்தான் காலையில் கோர்ட்டுக்கு ஆஃபீஸுக்கு வந்துட்டார்னா இரவு கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போகிறது, திருப்பி கொண்டாந்து விடுறது, ஆஃபீஸில் இருக்கிறது, நைட்டு 9:30 10 மணி ஒரு வீடு போகிற வரைக்கும், நைட்டு அவர் படுக்க போகிற வரையும் அவர் கூடவே இருப்பார். அந்த சீனியருக்கு சில வேண்டாத பழக்கங்கள் இருந்தது. வேண்டாத பழக்கம் இல்லை, அவருக்கு வேண்டிய பழக்கங்கள் தான். அப்படின்னு தான் நான் எடுத்துக்கணும். அது குறையாக சொல்லக்கூடாது. எல்லாம் யார்கிட்ட தான் தெரியல அந்த பழக்கம். அது கொஞ்சம் அதிகமாக போய்விட்டது என்பது தான் வருந்தத்தக்க செய்தி. அந்த மாதிரி இருக்கும்போது அதையும் அவரை காவந்து பண்ணி, கண்ட்ரோல் பண்ணி, அவரை சேஃப்டி பண்ணி, அதையும் கவனித்து, அதுக்காக அவர் ஊற்றி கொடுத்தாரு, இவர் கலந்து கொடுத்தாரு, அப்படி இல்லை. அவர் தன் நிலை மறந்த நிலையில் கூட இவர் கூடவே இருந்து அவருக்கு வேண்டிய அடிப்படை பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் பண்ணி வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு கூடவே இருந்துட்டு எல்லாம் போவார். அப்படி இருந்து தொட்டு அவர் முழுசாக அவருக்கு கிடச்சிச்சு அவருடைய திறமையெல்லாம். ஆனால் அவர் ஃபுல் கிரிமினல் தான். இந்த நான் சொல்கிற ஜூனியர் பிற்காலத்தில் அவர் மிக உயர்ந்த நீதித்துறை உயர்ந்த பதவியை வகித்தார். யாரென்று உங்களுக்கு தெரியும், புரிந்து கொண்டிருப்பீர்கள். உயர்ந்த பதவியை வகித்தார். அவருக்கு சிவில் தெரியாது. அப்போல்லாம் பார்த்தோம்னா சிவிலில் நாங்கள் இருந்த காலத்தில் பி சேதுராமன், ராஜப்பா, டிஎஸ் பார்த்தசாரதி, ஹரிஹரன், மகாதேவன் போன்ற ஜாம்பவான்கள்லாம் இருந்தாங்க. கிரிமினல் ஆண்டிக்காடு பாலகர் போன்றவங்களாம் இருந்தாங்க. சிவிலில் இவங்க நான் சொல்கிற ஜாம்பவான்கள். இவர் இந்த நண்பருக்கு சிஷ்யருக்கு சிவில் தெரியாது, ஏன்னா கிரிமினல் சைடில் இருந்துட்டார். ஆனால் அந்த காலகட்டத்தில் அவரோட அதிர்ஷ்டமாக என்னமோ அவர் மிக உயர்ந்த இடத்த அடையணும்னு விதி எழுதியிருக்கு. செமினார்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. தஞ்சை, அதாவது தமிழ்நாட்டில் எங்கேயும் செய்யாத ஒரு வேலையை நமது தஞ்சை பார் அசோசியேஷன் செஞ்சாங்க. அப்போ அதில் முக்கிய பங்கு நான் பாராட்ட வேண்டும். அதை பாராட்டவில்லை என்றால் அது நியாயமாக இருக்காது. சிவசுப்பிரமணியம் அட்வொகேட், மதிப்புக்குரிய சிவசுப்பிரமணியம் அவர்கள் அதில் மிக்க ஆர்வம் காட்டி செய்தார்கள். அவர்களுக்கு நன்றி. அந்த செமினார் வெள்ளிக்கிழமை வரும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை எந்த கோர்ட்டில் எந்த வேலையாக இருந்தாலும் நான் போய் உட்காந்துருவேன். அது சிவசுப்பிரமணியம் சாருக்கே தெரியும். அவரே சொல்லுவார், என்ன ஒரு நாள் நான் சப்போஸ் வரலைன்னா, ஏன்னா நீங்கள் வரலையா, நீங்கள் தானே அதிகமாக கேள்வி கேட்பீங்க, நீங்களும் அந்த சிஷியர் பேரை சொல்லி அவர் தானே அதிகம் கேள்வி கேட்பீங்க, நீங்கள் வந்தால் தான் களைகட்டும், வந்துடுங்க அப்படிம்பார். அதுபோல் நானும் அந்த இதில் செமினாரில் நிறைய கேள்வி கேட்பேன். அந்த சிஷியர் நிறைய கேள்வி கேட்டு நிறைய கற்றுக்கிட்டார். சிவில் அங்கே தான் கற்றுக்கிட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னா, கற்றுக்கிறதுங்கிறது நம்ம தேடுதல் இருக்கணும். நம்ம ஒரு தேடல் வேண்டும். அந்த தேடல் இப்பொழுது உள்ள ஜூனியர்கிட்ட இல்லை என்பது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. ஏனென்றால் இந்த ஜூனியர்கள் தான் பிற்காலத்தில் இவர்களிருந்து தான் ஹைகோர்ட் ஜட்ஜி வரையும் செலக்ட் பண்ண போகிறாங்க. அதே போல் ஆங்கில அறிவையும் கொஞ்சம் வளர்த்து கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் எழுதுகிறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு ஆங்கிலம் தெரியாமல் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கங்கிறதே எனக்கு புரியாத அளவுக்கெல்லாம் ப்ளீடிங்ஸ் பார்த்துருக்கேன். அதுக்கு பேசாமல் தமிழ் எழுதிட்டு போயிடலாம். நான் சொன்ன சிஷியர்லாம் ஒரு ஆங்கிலத்தில் அவ்வளோ பெரிய புலமை இல்லை. அவர் சயின்ஸ் கிராஜுவேட்டு தான். ஆங்கிலத்தில் அவர் வீக்குன்னு சொல்ல முடியாது, மிகச்சிறந்த அறிவு இல்லை, அவருக்கு வேணும்னு தேவைப்பட்டிருக்கு. அவருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அவருக்கு இது பத்தாதுன்னு தோணியிருக்கு. அதற்காக பூண்டியில் காலேஜில் உள்ள இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்கிட்டெல்லாம் அவங்க டியூஷன் போன கதையெல்லாம் நடந்திருக்கு. அப்படிலாம் ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டாங்க. இதுக்கு அவங்களோட ஆர்வத்தை நான் பாராட்டுகிறேன். அதுபோல் யாருமே இல்லை. நான் கூட திருவிழாத்தில் சொல்லுவேன், நான் பிஏ இங்கிலீஷ் விட்டு நல்ல ஓரளவுக்கு ஆங்கிலம் பிழை இல்லாமல் எழுதுவேன்.
என்று தான் சொல்லிக்கொள்ள, நான் பெரிய ஆள் என்று சொல்லிக்கொள்ளவில்லை. அப்படி இருக்கும் பொழுது சட்டம் படிப்பு, அதில் நான் ஐ எம் எ வெரோசியஸ் ரீடர். அது என் சக தோழர்களுக்கும் தெரியும், வழக்கறிஞர்கள் தோழர்களுக்கும் தெரியும். புக்ஸ் நிறையா வாங்கி போட்டு வச்சுருக்கிறேன். நிறைய பாயிண்ட்ஸ் குறித்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் யார்கிட்ட கொடுத்துட்டு போக போகிறேன்? என்னுடைய லெகசி யாருக்கு போக போகுது? என்னுடைய லெகட்டி யார்? எனக்கு யாரும் ஜூனியர் கிடையாது. இந்த கட்டையை கொண்டு போய் கொளுத்து எரிச்சோன்னே இந்த மூலையில் இருக்க அத்தனை பதிவுகளும் எரிஞ்சு சாம்பலாக போய்டும். மேலோகத்தில் எனக்கு இது உதவுமா? நான் அங்கே போய் நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே ஒரு கோர்ட் இருக்குது, அங்கே போய் இங்கே வழக்குகள் போய் அங்கே வரப்போது நடத்த போகிறேன்னா? இல்லை. இது பூலோகம் சார்ந்த கல்வி, பூலோகம் சார்ந்த கலை. இதை யாருக்காச்சும் இந்த லெகசியை கொடுத்துட்டு போகிறது தான் எல்லாருக்கும், விஷயம் தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் விருப்பமாக இருக்கும். அதை தெரிஞ்சுக்கணும்னா கூடவே இருக்கணும். அந்த மாதிரி சீனியர்ஸ்லாம், அந்த சீனியர்கிட்ட கூடவே இருந்தவங்க தான் பெரிய ஆளாக இருக்காங்க. எனவே வழக்கறிஞர்கள் நண்பர்களுக்கு ஒன்று கேட்டுக்கொள்ளுதுன்னா, யாராச்சும் ஒரு சீனியர்கிட்ட போங்க, நல்ல சீனியர்கிட்ட போங்க, அவர் கூடவே இருங்க, நிறைய கற்றுக்குங்க, அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் வழக்குகள் வந்தாலும் எடுத்துக்கங்க, அவருடைய வழிகாட்டுதன்படியும் செஞ்சு அவர் கூடவே இருந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. ஆங்கில அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து பர்டிகுலராக வழக்கறிஞர்கள், ஜூனியர் வழக்கறிஞர்களுக்கு மட்டும் சொன்னால் எடுத்துக்காதீங்க. ஐடி கம்பெனியில் சீனியர் ஜூனியருக்கும் பொருந்தும், டாக்டர் தொழில் இருக்கிற சீனியர் ஜூனியருக்கும் பொருந்தும், கலைத்துறையில் பாட்டு, சிற்பம், ஓவியம், கட்டிடக்கலை, சிவில் இன்ஜினியரிங், அதுலேயும் சீனியர் ஜூனியர் உண்டு. பெரிய பெரிய இன்ஜினியர்கிட்ட போய் உங்கள் ஜூனியராக போய் இன்னும் ஃபீல்டு ஒர்க் பார்ப்பாங்க. எல்லாத்துலேயும் என்னென்னா, உங்களுடைய குரு கூடவே பெரும்பாலான நேரங்களில் இருக்காச்சு. ஏன்னா குருகுலம் இப்போ கிடையாது. இருங்க, அவருக்கு வேண்டிய சேவைகளையும் உதவிகளையும் செய்யுங்க. அப்போ அவங்க ப்ளீஸிங் ஆகி வாலண்டியராக அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது மட்டும் அவங்களோட ஆசீர்வாதம், அவங்கள அறியாமல் அவருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு வந்து சேரும். அவர்கள் ஆசீர்வாதம் என்னென்னா, இந்த ஒரு துறையில் வல்லவனாக இருக்கிறவங்களுக்கு மேலேருந்து ஐடியாக்கள் வரும். அந்த ஐடியா அவங்க வயசானதுக்கப்புறம் அந்த அருள் உங்களுக்கு மாறும். அதுக்கு பேர் தான் அருளாசி. அருளாசி வாழ்த்துக்கள், நன்றாக வா அப்படின்னு சொல்கிறது இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இவங்களுக்கு வழிகாட்டின அந்த வழிகாட்டி முன்னோர்கள், மேலே இருக்கிற குருமார்கள், இவர் முடிஞ்சு போச்சு, ஒரு பீரியடு ரிட்டையர்டு, சிஷியரை தயார் பண்ணிட்டார். எந்த சிஷியரை விரும்புகிறாரோ அதை அப்படியே ரீடைரக்ட் பண்ணி விட்டுருவார். உங்களுக்கு அங்கேருந்து அப்படி மாறும். அதுக்கு பேர் தான் ஆசிகள் என்று சொல்லிக்கொண்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால் குருவுக்கு சிஷ்யன் கோமணம் துவச்சி போட வேண்டுமா என்று சொன்னால் அது ஒரு நச்சென்று சொல்லப்பட்ட ஒரு சொல் வழக்கு. ஆம், அட்லீஸ்ட் கோமணம் துவச்சி போடாட்டினாலும் அவருக்கு தண்ணி முண்டு வைக்கிறது, கோட்டை மாட்டும் பொழுது சமயத்தில் வயசானவங்களுக்கு இப்படி மாட்ட சிரமம் போடுவாங்க. அப்போ டக்குன்னு ஓடியாந்து ஜூனியர்கள் சில சினிமா படங்களில் பார்த்திருக்கிறேன். அதே போல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சில சீனியர் வழக்கறிஞர்களுக்கு இந்த பெண்கள், ஜூனியர் பெண்கள் இருக்காங்க பாருங்கள், லேடி லாயர்ஸ், அவங்க செய்வாங்க. ஓடி அவருக்கு அப்படியே உரிமையாக ரெண்டு பக்கம் அப்படி மாட்டி விடுவாங்க. கலட்டும் போது போய் நிற்பார், அவங்க கழட்டி விடுவாங்க. அது போன்ற சேவைகள்லாம் செய்வாங்க. நான் செய்யுங்கன்னா உங்களுக்கு கட்டாயப்படுத்தலை, செய்தால் சந்தோஷம். சில சமயம் கஷ்டமாக இருக்கும், எனக்கு கூட சில நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில சமயத்தில் படு முடிச்சு விழுந்துடும், இது யாராடா வைக்கணுன்ட்டு, யாராச்சும் ஒருத்தர் அழுத்தோட சொல்லுவோன்ட்டு. அதுபோல் உங்கள் யாராச்சும் அனைத்து சிஷ்யர்களும், எல்லாத்துள்ள சிஷ்யர்களும் உங்களுடைய சீனியர்கிட்ட அடுகடையாக இருங்க, உதவிகளை செய்யுங்க, அவர் கூடவே இருங்க. என்ன கற்றுக்கிட்டு மிகச்சிறந்த ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு துறை சிறக்கணும். வக்கீல் தொழிலில் அந்த ஒரு பரிணாம வளர்ச்சி குன்றிக்கிட்டு இருப்பதை நான் காண்கின்றேன், பார்க்குறேன். அந்த காலத்துலலாம் நான் பார்க்கும்போது ஜட்ஜ்மெண்ட்லாம் ஒரு முன்சிபோட ஜட்ஜ்மெண்ட்டை படித்து பார்த்தா இங்கிலீஷ்லாம் எழுதுவாங்க. இப்போ தமிழ்ல எழுதாமல் வந்துருச்சு. அப்போ இங்கிலீஷ் தான், அருமையான ஆங்கிலம் இருக்கும். இப்போ தமிழ் எழுதுகிறாங்க, நல்லா எழுதுகிறாங்க. அதுலேயும் ஜட்ஜுகளுக்கும் கொஞ்சம் ட்ரைனிங், ஜட்ஜுகளுக்கும் நான் இதான் சொல்கிறேன், நான் நீதிபதிகளுக்கும், புதிதாக வந்த நீதிபதிகள், ட்ரைனிங்கில் இருக்கிற நீதிபதிகள், 2-3 வருஷத்தில் இருக்கிற நீதிபதிகள், அவங்களுக்கு யார்கிட்ட போய் கற்றுக்கணும்? அவங்களுக்கு சீனியர்கிட்ட ஒருத்தட்ட கன்சல்ட் பண்ணி கேட்கலாம். சார் இது மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கிட்டே மேலே உள்ளவங்கள்ட்ட இது மாதிரி ஒரு வழக்கு வந்திருக்குது, இதில் என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், எனக்கு சந்தேகங்கள் இருக்குதுன்னு கேட்கலாம். அப்படி கேட்குறதுக்கு அவங்களுக்கு எதுவும் இல்லைன்னா புக்ஸு தான் குரு.
புக்ஸை நிறையா படிக்கிற பழக்கம் வக்கீலாக இருந்தப்பவே படிச்சிருந்தா தான் வரும். அங்கே போய் உட்காந்தோன்னா வரவே வர, ஏன்னா அங்கே அவ்வளோ பிஸி, படிக்கிறதுக்கு நேரமே இருக்காது. ஆனால் இங்கேயே ஜூனியராக இருக்கும்போதே வக்கீலாக இருக்கும்போதே படிக்கிற பழக்கத்தை, லா வீக்லிஸு வீக்லி மேகசின்ஸ் எல்லாம் படிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா, அங்கே ஜட்ஜ் ஆனதுக்கப்புறம் அதை படிக்காமல் உங்களால் இருக்க முடியாது. அதுக்குன்னு எப்படியோ நேரம் ஒதுக்கிறீங்க. அந்த புத்தகங்கள் வழிகாட்டும். இன்றைக்கி ஆங்கிலத்தில் தான் எழுதி ஆகணும்னு கட்டாயம் இல்லை. அது அந்நிய மொழி. தமிழ்லையும் எழுதலாம். தமிழ் எழுதும்போதுனாச்சும் ஒரு எந்த விதமான சட்ட ரீதியான குறைபாடுகளை அதில் காணாத அளவிற்கு எழுத வேண்டும் என்பது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது தான். அதை அவர்கள் நீதிபதியில் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தை தப்பு பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆங்கிலம் உங்களுக்கு வரலைன்னா விட்டுருங்க, நோ கம்பல்சன். நல்ல ஆங்கிலம் உங்களுக்கு இருக்குன்னா எழுதுங்க, வரவே இருக்கிறேன். ஆனால் நான் ஆங்கிலத்தில் எழுதணும், அப்போ நான் இங்கிலீஷில் எழுதுகிற ஜட்ஜி, நான் இங்கிலீஷில் எழுதுகிற வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷை கொலை பண்ணுறதில்ல மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் இங்கிலீஷை மட்டும் கொலை பண்ணல, உங்களை நம்பி இருக்கிற கிளையண்ட்டுகளுடைய கட்சியும் கோட்டை விட்டுருவீங்க. ஒருத்தர் ஒரு லேடி எனக்கு எதிர் சைடில் வர்றாங்க, வழக்கு போட்டிருக்காங்க. அவன் இங்கிலீஷில் தான் எழுதணும், அந்த அம்மாவுக்கு ஆசை போட்டிருக்கு. அவங்க எழுதியிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னே எனக்கு புரியல. இப்படி தப்பாக டென்ஸ் இல்லை, இறந்த காலத்துக்கு பதிலாக நான் நேற்றைக்கு சாப்பிடுவேன் அப்படின்னு பச்சை பிள்ளைங்க பேசும். நாளைக்கு நான் அப்படின்னு ஃப்யூச்சரில் சொல்ல வேண்டிய இறந்த காலத்தில் சொல்லணும், வர்பு இல்லாமல், டென்ஸ் இல்லாமல் சொல்லணும். அந்த மாதிரி சொன்னால் கூட சரி, இறந்த காலத்தை அப்படி மாற்றி பேசுகிறேன்னு புரிஞ்சிக்கலாம். ஒன்றுமே அர்த்தமே ஆகாது. அப்படி இதற்காக நான் ஆங்கிலத்தில் நான் ஏன் எழுத்து அப்படி 100க்கு 100 அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. என்னதுலேயும் குறைகள் காணலாம். ஒரு சில சின்ன கிராமர் மிஸ்டேக்குகளை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குகளை காணலாம் தான். இப்போ அதுக்கெல்லாம் வேலையே இல்லை, போட்டால் திருத்தி கொடுத்துருது கம்ப்யூட்டரு. ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, கிராமர் மிஸ்டேக் ஒரு அடிப்படையாக திருத்தும் மொழியே என்ன தான் ஏஐ டெக்னாலஜி வந்தாலும் நம்மளுடைய மனதில் தோன்றுகின்ற ஒரு கற்பனையை வைத்து, ஆங்கில அறிவை வைத்து எழுதுகிற போல் எந்த ஏஐயும் வர முடியாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். என்கிட்ட ஒரு இந்தியன் டைவர்ஸ் ஆக்ட், கிறிஸ்டியன் தம்பதிகள், அதில் நான் புருஷனுக்கு ஆஜராகிறேன். அப்போது அதுக்கு நான் மனைவி கேஸ் போட்டிருக்காங்க, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், இது டைவர்ஸ் கேட்டு. புருஷனுக்கு நான் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எழுதணும், கவுண்டர் எழுதணும். அந்த ஐடிஓபியில் அந்த கவுண்டர் கிறிஸ்டியனை 2 பேருமே. நான் ஆங்கில இலக்கியம் படிக்கும் பொழுது பேரடைஸ் லாஸ்ட், பேரடைஸ் ரீகெயின் சொல்லி ஜான் மில்டன் எழுதினேன். பைபிளை அடிப்படையாக வச்ச ஆதாம் ஏவாள் கதையை பற்றிய ஒரு காவியம் இருக்கும். அப்புறம் சாம்ஸ்ன்னு பைபிளில் வரும், துதிப்பாடல்னு. அதில் ஒரு 10 பாடல் வருஷத்துக்கு ஒரு போர்ஷனாகவே இருக்கும், படிக்கிறதுக்கு சிலபஸ்லேயே இருக்கும். அதனால் கிறிஸ்துவ சம்மந்தப்பட்ட அந்த இதெல்லாம் எனக்கு நன்றாக ஆங்கிலத்தில் தெரியும். அதை நான் எழுதுகிறேன். ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதும்போது என்னமோ தெரியல, உட்காந்து மேலேருந்து வந்த மாதிரின்னு இதனுடைய அனைத்து ஆங்கில புலமையும் கவிதை அறிவையும் நான் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே நான் பிஏ ஆங்கில இலக்கியம் படிக்கிற காலத்தில் இன்டர் காலேஜ் கேட் மேகசினில் நான் ஆங்கிலத்தில் கவிதை எழுதி அது பிரசுரமானது. அதுபோல் என்ன பண்ணேன்னாக்கும் அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை கவுண்டரை ஒரு கவிதை மாதிரியே எழுதிவிட்டேன். பைபிளில் உள்ளதெல்லாம் கோட் பண்ணி என்னோட ஆங்கிலமும் அப்படியே ஒரு கவிதை மாதிரி அமைஞ்சு போச்சு. இன்னும் அதை பத்திரமா வச்சுருக்கேன். நான் மறுபடியும் அமையுமான்னு தெரியல. அதை அப்போ இருந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி மாதவன் பேர், சேது மாதவன் பேர், அவர் பீரியடில் நடந்தது. அப்புறம் அதை படித்து பார்த்துட்டு என்னடா கவிதாவே எழுதி பொழிஞ்சு தெளிப்பான்னு சொல்லி சிரேஷ்தாரை, டிஸ்ட்ரிக்ட் சிரேஷ்தாரை கூப்பிட்டு இதை ஜெராக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வாங்க, இருக்குங்க காப்பி இருக்குங்க, எதிர்பார்ட்டி கொடுத்தெல்லாம் காப்பி இருக்குது, எல்லாம் இருக்குன்னு, எனக்கு பர்சனலாக வேணும் அப்படின்னு அவருடைய பையனா அல்லது அவருடைய ரிலேட்டிவாக தெரில, வர ஒருத்தர் சொல்லி அவன் படிக்கிறான், லா படிக்கிறான், அவனுக்கு இதை ஒரு மாடலாக கொடுக்கணும். அப்பேற்பட்ட ஆங்கில அறிவு, கவிதை பொழிஞ்சு தள்ளியிருக்காரு, பாயிண்ட்டையும் விடலை, அருமையாக எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி இதை எடுத்துகிட்டு வா ஜெராக்ஸ்னு கொடுக்குறாரு. அப்போ நம்ம கோர்ட் ஆஃபீஸ்லாம் ஜெராக்ஸ் கிடையாது, இப்போ சப்ளை பண்ணியிருக்காங்க. இவர் எடுக்கும்போது அந்த சிரேஷ்தார் பார்த்துட்டு என்ன அப்படி எழுதியிருக்காரு குணால அப்படின்னு சொல்லி அவர் படித்து பார்த்துட்டு தனக்கு ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டார். ஒரு ஆர்வத்தில் யதார்த்தமாக ஒரு கொஞ்ச நாளுக்கு அந்த பக்கம் போகும்போது, சார் இங்கே வாங்க சார், இன்னும் இந்த விஷயத்த சொல்கிறார். ஜட்ஜி உங்களை பாராட்டினார், ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டா அவருடைய பையனும் யாரோ லா படிக்கிறாங்களாம், அதுக்கு
இதை வந்து அவனுக்கு ஒரு பிற்காலத்தில் உதவும்னு சொல்லி முன்னுதாரணமாக எடுத்து வச்சுருக்காரு சார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அந்தளவுக்கு நல்லா இருக்கா? இனிமத்தில் அது இயற்கையாக அமைஞ்சு போச்சு சார். அது மட்டும் இல்லை சார், இது நீங்கள் எழுதுனதை நான் படித்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப பெருமையாகிடுச்சு சார். அவர் பெருமைப்பட்டுக்கிட்டாராம். ஏன்னா எழுதுனது நம்ப இந்த ஆள் பெருமைப்பட்டு எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்ல வரீங்க? இல்லை சார், ஏன்னா பெருமைப்பட்டுக்கிட்டு நான் உட்காந்துருக்குறேன். என்னதை படித்து பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பெருமை வந்துருச்சான்னா, என்னோடய தகப்பனாரோ என்னோடய அண்ணனோ தம்பியாக இருந்தால் என் பல்ல இப்படி எழுதியிருக்கான், எங்கள் அண்ணன் இப்படி எழுதியிருக்கான், என் புருஷன் இப்படி எழுதியிருக்கான்னு பெருமைப்படலாம். இவர் ஏன் பெருமைப்படுறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? இவர் ஒரு ஸ்டாஃப், நம்ம ஒரு வக்கீல், அவ்வளோதானே. என்ன சொல்ல வர்றீங்க எனக்கு புரியலையே அப்படின்னேன். உங்கள் இங்கிலீஷ் எனக்கு புரிஞ்சிருச்சு சார். அப்போ எனக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு பாருங்க ரெட்டி. அருமை அருமை அப்படின்னு சொல்லிட்டு வெரி குட் வந்தேன். அது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, அது மாதிரி விஷயங்கள்லாம் அந்த அளவுக்குலாம் இருந்தது அந்த காலத்தில். ஜட்ஜிங் எழுதுகிற லாங்குவேஜெலாம் அப்படி இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு நீதிபதிகள் எழுதக்கூடிய தீர்ப்புகள்லையும் அந்த அழகை நான் காணவில்லை, அந்த ஆழத்தையும் நான் காணவில்லை. அதே போல் இந்த இளைஞர்கள் எழுதுகின்ற வாதுரைகள், எதிருரைகள், எதிர்வாதங்கள், ரிட்டன் ஆர்குமெண்ட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வைக்கிறாங்களே, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நீத்து போய்கிட்டு இருக்கோங்கிற ஒரு கவலை எனக்கு வருகிறது. ஏனென்றால் எதிர்காலத்தில் நீதித்துறை இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். கடவுள் தான் காப்பாற்றணும் என்று சொல்லிக்கொண்டு எல்லா சிஷியர்களுக்கும் வேண்டி கேட்டுக்கிறேன். டீப்பாக படிங்க, குருவை மதிங்க, அவருக்கு சேவைகள் செய்யுங்க, அவர் கூட அதிக நேரம் இருந்து கற்றுக்குங்க என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, கமெண்ட்ஸில் எதாக இருந்தாலும் கேளுங்கள். நன்றி நேயர்களே, நன்றி.